pretty much நம்மளோட எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம அப்ராட்ல போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது கேட்கிற முதல் கேள்வி எவ்வளவு செலவாகும். இதே தான் எங்க அப்பாவும் கேட்டாரு. ஆனா அந்த டைம்ல நான் என்னோட இனிஷியல் ஃபண்ட்ஸ் மட்டும் எனக்கு எவ்வளவு தேவைங்கிறதுன்னு சொல்லாம நான் அங்க போய் அந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ண போறேன், அதுல எவ்வளவு சேவ் பண்ண போறேன், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிற வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான கால்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். He liked it and he agreed to it. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாக்ட் அக்கௌண்ட். நம்ம ஃபண்டோட மேஜர் போர்ஷனே இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். 11,904 euros, அதாவது நம்ம ஊர் காசுபடி இப்போதைக்கு 11,90,000 நினைக்கிறேன். நீங்க ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னா அண்ட் அதுவும் பேடன் விட்டம்போதுங்கிற ஸ்டேட்ல இல்லனா உங்களுக்கு ஃபீஸ் பெருசா இருக்காது. வெறும் செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் ஃபீ ஒன்னு பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து 300 euros per semester, அதாவது நம்ம ஊர் காசுபடி 30,000 ரூபாய். சோ உங்க கோர்ஸ் 3 செமஸ்டர்ஸா 4 செமஸ்டர்ஸானு பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கால்குலேஷனை போட்டுக்கோங்க. 3 செமஸ்டர்ஸ்னா 90,000 rupees வரும். 4 செமஸ்டர்னா 1,20,000 rupees வரும். IELTS எக்ஸாம்ஸ்க்கு approximately 16,250 rupees தேவைப்படும். அதே மாதிரி ஜெர்மன் A1 எக்ஸாம் எழுதணும்னா 15,000 rupees தேவைப்படும். ஜெர்மன் A1 எக்ஸாம் எல்லாருக்கும் மேண்டேட்டரி கிடையாது, பட் சர்டன் யூனிவர்சிட்டிஸ்க்கு ரெக்யர்மெண்டா இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸாமையும் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா each 15,000 30,000 rupees போட்டுக்கோங்க. இது இல்லாம APS சர்டிபிகேட் நீங்க ஒன்னு வாங்கணும். அது மேண்டேட்டரி ஃபார் யுவர் விசா ப்ராசஸ். அது 18,500 rupees. விசா ப்ராசஸிங் ஃபீன்னு ஒன்னு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் 75 euros, நம்ம ஊர் காசுபடி 7,500 rupees வரும். இது இல்லாம நீங்க ஜெர்மனிக்கு வந்த உடனே தங்க போறான வீட்டோட டெபாசிட் அண்ட் ரெண்ட் நீங்க கட்ட வேண்டியிருக்கும். அண்ட் பர்ச்சேசிங் காஸ்ட்ஸ் இருக்கு, ஃபிளைட் சார்ஜஸ் இருக்கு, இன்சூரன்ஸோட காஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 3,000 euros, அதாவது நம்ம ஊர் காசுபடி 3 lakh. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஏதாவது ஒரு கன்சல்டன்சி மூலியமா இந்த ப்ராசஸ் பண்றீங்கன்னா அவங்களோட ப்ராசஸிங் ஃபீ ஒன்னு இருக்கு, அதுவும் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். சோ ஓவராலா பார்க்கும்போது உங்களோட இனிஷியல் ஃபண்ட் 15,50,000 ல இருந்து 16 lakhs வரைக்கும் ஆகும். பட் ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா, உங்கள்ட்ட ஒரு பெர்ஃபெக்ட் பிளானிங் இருந்ததுன்னா உங்களோட மொத்த மாஸ்டர்ஸையும் இதோட 50% ஆஃப் த காஸ்ட்லயே படிச்சு முடிக்க முடியும். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத என்னோட நெக்ஸ்ட் ரீல்ல சொல்றேன். ஃபாலோ மீ அண்ட் ஸ்டே டியூன்ட்.